மீகா 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவருடைய நீதியை பார்ப்பேன். ஹல்லேலூயா. ஆம்பிரியமானவர்களே, இந்த இடத்துல அஹ், ஆண்டவரிடம் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு சொல்லுகிறதான வார்த்தையை பார்க்கீங்கன்னா, அதே வார்த்தையை ஆழ்கிற சிலுவர்களாகிய இன்றைக்கு நாமும் நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன வார்த்தை? முதலாவது, ஆண்டவரே, நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று அனைவரும் தேவனிடத்தில் நாம் செய்த பாவத்தை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து விடுதலையாக நாம் விரும்புவோம் என்றால், இரண்டாவதாக சொல்ல வேண்டும், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிப்பார். அது வரைக்கும் அவருடைய கோபத்தை நான் சுமப்பேன் என்று நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் செய்த பாவம், நம் முன்னோர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் நம் தலைமுறைகள் சாபத்தினால் வியாதியினால கட்டப்பட்டவர்களாய் தேவனுடைய கோபத்தை சுமக்குகிறவர்களாய் சிலருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காணப்படலாம். அவருடைய பாவம் 4 தலைமுறைக்கு சாபமாய் மாறும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது போல, இன்றைக்கும் 4 தலைமுறைகள் சாபத்தில் இருப்பதை நான் கண்கூடாக பார்க்கிறோம். நம் குடும்பங்களிலே அது நடந்து வருகிறது. அப்படிப்பட்ட சாப கட்டுகளில் இருந்து என்னுடைய குடும்பத்தையும் கர்த்தர் இந்த நாளிலே விடுதலையாக்கி கொண்டே வருவதை நான் உணர்ந்தவளாய் உங்கள் முன்பாக சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கோபம் சில நாட்கள் நாம் சுமந்து கொள்ளுதான் ஆக வேண்டும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய கோபமோ ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ இரக்கமோ நித்திய கிருபையுடன் நமக்கு இரக்கம் பண்ணுகிற தேவன். அவருக்கு முன்பாய் அவருடைய இரக்கங்கள் பெரிதாய் இருக்கிறபடினாலே அவர் தயவு நிச்சயமாய் கிடைக்கும். நாம் தேவனிடத்தில் நம்மை அர்ப்பணித்தவர்களாய் விசுவாசத்தோடு கூட நாம் சொல்ல வேண்டிய மூன்றாவது ஒரு வார்த்தை, அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவருடைய நீதியை பார்ப்பேன் என்று. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை பாவம் செய்ததுனாலே ஒருவேளை இருளிலே இருக்கலாம், நம் சந்ததிகள் இருளிலே இருக்கலாம். ஆனால் தேவனை அறிந்து கொண்ட பிள்ளைகள் செய்ய வேண்டியது, தேவனை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன் என்று நீங்கள் உற்சாகமாய் விசுவாசம் உள்ளவர்களாய் ஆவில நிறைந்தவர்களாய் இந்த வார்த்தையை அறிக்கை செய்து தேவனிடத்திலிருந்து எதிர்பார்ப்பை பெற்ற கொண்ட ஜனமாய் நீங்கள் இருக்கும்போது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில தேவனது நீதியை செய்கிறவராய் இருக்கிறார். அந்த நீதியை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் நமக்கு நியாயம் செய்வதை பார்க்க முடியும். என்ன நியாயம் செய்வார்? மகளே, நீ பயப்படாதே, இந்த இருளிலிருந்து உன்னையும் குடும்பத்தையும் தேசத்தையும் விடுதலையாக்க நான் இருக்கிறேன் என்று தேவனுடைய சத்தம் உங்களுக்கு நேராய் வரும். பிரியமானவர்களே, எத்தனையோ தரிசனங்கள் சொப்பனங்கள் மூலமாய் கர்த்தர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை எனக்கு பேசினது உண்டு, எனக்கு வெளிப்படுத்தினது உண்டு. கர்த்தர் அப்படிப்பட்ட இக்கட்டுகளில் இருந்து என்னையும் குடும்பத்தையும் காப்பாற்றின சாட்சிகள் ஏராளமாய் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நான் வாழ்க்கையில